ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் இருக்கிறவங்க இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஏன் அப்படின்னா, நம்ம போடுற பிஇபி லெவல், அதுக்கப்புறம் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏ டிஏ டேட்டாவோ எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம முக்கியமாக செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் வச்சு தான் ட்ரேட் எடுப்போம். பிரேக் ஈவன் லெவல்னால் ஒரு செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டே செல்லர்ஸோட மார்க்கெட்டு தான். ஒரு ஸ்ட்ரைக்கையும் அவங்க ரைட் பண்ணுவாங்க, அதாவது செல் அடித்து வைப்பாங்க. அப்போது ஒரு செல்லருக்கு லாஸ் வருது அப்படின்னா அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அவங்க ரைட் பண்ணி வச்சுருக்க ரேட்டுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா அவங்க பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். ஓகேங்களா? அந்த லாஸ் வர இடத்த தான் நம்ம பிரேக் ஈவன் லெவல் சொல்கிறோம், தெளிவாக சொல்ல போனால். ஓகேங்களா? இதை நம்ம எனர்ஜி சைட்லேருந்து எடுத்து இதை இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட வீடியோ கோர்ஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,990 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,030 அப்படின்ற இடத்து ஒரு 40 பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்தது. ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தது. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே என்ட்ரி வந்து எப்படி அதாவது இன்சைட் மார்க்கெட்னால் எப்படின்னா, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகுது, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகுது. ஒன்று எஸ்டர்டே ஐ கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இல்லை எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்குதுன்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ணால் ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இல்லை எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இன்றைக்கி டிமாண்ட் இல்லை, மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதே தான் சேம் லோக்கு. ஓகேங்களா? ஒரு லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா டோட்டலாக டிமாண்டே இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு வந்து சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் லோவை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லோவில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை வச்சு ஒரு 50-60% வந்து நம்ம மார்க்கெட் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி ரேஞ்ச் ஆக போதா, இன்றைக்கி பை ஆக போதா, இல்லை செல் ஆக போதா அப்படின்ட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடுவில் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து நடுவில் வந்து ஐக்கு போய் ஐலேருந்து கீழே வரும், இல்லை நடுவில் வந்து லோக்கு வந்துட்டு திருப்பி ஐக்கு போகும். இப்படி தான் நடக்கும் மார்க்கெட். ஓகே, பெரும்பாலும் மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். அப்போது நடுவில் இருக்கிற மார்க்கெட் திடீர்னு ஐக்கு போகிற வரைக்கும் நம்ம அந்த என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் அது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. ஓகேங்களா? எடுக்கிறதுனா எடுக்கலாம். கரெக்டாக நம்மளோட அட்வான்ஸ் லெவல், நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக மீட் ஆச்சுன்னா எடுக்கலாம். ஆனால் சேஃபாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எஸ்டர்டே லோ கிட்டேயோ எஸ்டர்டே ஐ கிட்டேயோ வந்தால் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஐ பிரேக் பண்ணாலோ லோ பிரேக் பண்ணாலோ எடுத்தால் தான் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் மார்க்கெட் நடுவில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த லெவலுமே சரியாக மீட் ஆகலை. ஆக்சுவலாக நம்மளுக்கு நடுவில் இங்கே 22,030 அப்படின்ற இடத்துல இருக்கும்போது 22,000ன்ற காலோ, இல்லை 22,050, 22,100ன்ற புட்டோ எதுவுமே வந்து அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக மீட் ஆகலை. ஓகேங்களா? நம்மளுக்கு மீட் ஆனால் என்ட்ரி நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? மீட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கரெக்டாக வந்து ஒரு 11 மணி போல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 9:45க்கு மீட் ஆச்சு. இந்த என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணல இது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 11:15க்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து மார்க்கெட் எஸ்டர்டே லோ கிட்ட வந்து எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே வருது மார்க்கெட்டு. பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள், எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே வருது. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து
லோவை கட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இது. ஓகேங்களா? இன்னொன்று இன்சைட் மார்க்கெட். இப்போ லோவை தக்க வைக்கிறான்னா மாஸ்டர் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் 11:15க்கு 9:45க்கு ஒரு என்ட்ரி கொடுத்தோம். ஆனால் நம்ம 9:45 என்ட்ரி எடுக்கலை. ஆக்சுவலாக 11:15 என்ட்ரி தான் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 21,930 பக்கமாக மார்க்கெட் இருந்தது. ஆக்சுவலாக அந்த டைமில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டால் 21,900. ஓகேங்களா? அப்போது அவனை தான் போய் நம்ம பார்த்தோம். 21,900 அப்படின்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம பார்த்தோம். அவனோட அட்வான்ஸ் லெவல் இதுதான் 21,900என்ற கால் ஆப்ஷனோட சார்ட் இது. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இவன் எக்ஸாக்டாக வந்து இவனோட அட்வான்ஸ் லெவல் 173. ஆக்சுவலாக அதாவது 21,950 அப்படின்ற கால் ஆப்ஷனோட 21,930ன்ற போது 900 என்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும். ஆனால் 21,900 என்ற கால் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் தள்ளி மீட் ஆகிட்டான். அதாவது தள்ளி மீன்ஸ் ஆக்சுவலாக வந்து இவனோட அட்வான்ஸில் வந்து 166. இவன் அதில் மீட் ஆகிட்டான் கரெக்டாக. அதில் தொட்டுட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. 21,900 அப்படின்ற கால் ஆப்ஷனுக்கு அட்வான்ஸ் லெவல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி மீட் ஆனா இவன். இது 166ன்றது ஒரு லெவல் தான். ஆனால் இதில் மீட் ஆனால் ரொம்ப தள்ளி மீட் ஆச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அந்த இடத்துல தான், அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கோட பிரேக் ஈவன் லெவல்னு கணக்கு இருக்குது. அந்த பிரேக் ஈவன் லெவலில் ரொம்ப தள்ளி போயிட்டான். அதனால் 21,900 அப்படின்ற கால் ஆப்ஷனை நம்ம எடுக்கலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 21,950 தாண்டி போச்சு. அப்போது நம்ம 21,950 அப்படின்ற கால் ஆப்ஷனை தான் திருப்பியும் போய் பார்த்தோம். 900 பார்த்தவொடனே அவன் மீட் ஆகலைன்னொடனே உடனே நம்ம போய்ட்டு 950 போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மார்க்கெட்டும் அப்போ 950 தாண்டிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 21,950 அப்படின்ற கால் ஆப்ஷனுக்கு இவன் தான் அட்வான்ஸ் லெவல். கரெக்டாக இதில் மீட் ஆனால் 21,950 144 அப்படின்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அதில் மீட் ஆனால் மார்க்கெட்டு. இன்னொன்று, மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, இவனும் அதே மாதிரி சேம் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? பிரேக் ஆகலை. தெளிவாக இவன் லோவை தைக்க வைக்கிறான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லோ பிரேக் பண்ணாமல் லோக்குள்ளேயே வரான் அப்படின்னா அந்த மாதிரி என்ட்ரிலாம் நல்லாவே போகும் அப்படின்ட்டு. பாருங்கள், 144ன்ற இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 230 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் போச்சு. 90 பாயிண்டில் 100 பாயிண்ட்டே போயிட்டான். ஆனால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் நம்ம இதில் நின்று சஸ்டெயின் ஆகிட்டவொடனே மார்க்கெட் எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா 168 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் சாலிடாக ஒரு 1/4 மணி நேரத்துலேயே கொடுத்துட்டான். இது வந்து நின்று போகிறதுனால, சப்போர்ட்டில் நின்று போகிறதுனால இதை ஹோல்டு பண்ணியிருந்தால், இந்த இடத்துல ஹோல்டு ஃபஸ்ட் டார்கெட்டில் கட் பண்ணிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தால் ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி எடுத்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அதுக்கப்புறம் இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால நம்ம ஒரே ஒரு என்ட்ரி தான். மேக்ஸிமம் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போவோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே போக முடியாது. அதனால் மார்க்கெட்டும் அப்படி தான். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால ஒரு என்ட்ரி கரெக்டாக மீட் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு விட்டுடணும். ஓகேங்களா? அதுவும் நம்ம தெளிவாக பார்த்து ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா வெயிட் பண்ணி அவன் லோவையோ ஐயையோ டச் பண்ணும்போது உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற இந்த மணியை செலக்ட் பண்ணி அவன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி இன்சைட் மார்க்கெட்ன்றதுனால ஒரு நல்ல மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஒன் சைட் மார்க்கெட் இல்லை இன்றைக்கி. கண்டிப்பாக இன்சைட் மார்க்கெட் தான் இன்றைக்கி ஒரு டீசெண்டான மூமெண்ட் தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுத்துருக்கணும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.